கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், எண்ணறுமை தங்கிகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலும், அவர்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலத்தின் இருக்கக்கூடிய சூழலும், அதே போல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லவனா வேதனைக்கும் ஆளாகின்றேன் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சற்று முன்னதாக நம்மிடையே பேசியிருந்த அரசியல் விமர்சகர் கலை இந்த கடிதத்தை ஒட்டுமொத்தமாக அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் கூட குறிப்பிட்டிருந்தார். களத்திலிருந்து கூடுதலான விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, இப்போ ஆளுநரை சந்திச்சுட்டு மனு கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிற பார்க்குறோம். செய்தியாளர் சந்திக்கல, என்ன குறிப்பிட்ட முக்கிய விஷயம் என்ன? நிச்சயமாக, அதாவது தமிழக ஆளுநர் RN ரவியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அரசியல் வட்டாரத்துல மிகவும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாக தான் மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பின் போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த குருடம் தொடர்பாக ஒரு மிக நீண்ட ஒரு மனுவை, ஒரு கடிதத்தை அவர் ஆளுநரிடம் வழங்கியிருக்கிறார் என்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது, தமிழக அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்தால் இந்த வழக்குல ஒரு நிரந்தர ஒரு தீர்வு என்பது கிடைக்காது. ஏனென்றால் இந்த ஞானக்கடன் என்பவர் அந்த சம்பவத்தின் போது யாரோ ஒருவரிடம் ஒரு உயர் அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில யார் அந்த சார் என்பதை போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் பல்வேறு கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நிலையில இந்த விவகாரத்தில் CBI விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் விஜய் முன்வைத்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இது சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகப்படக்கூடிய நிலையில இதனை CBI கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்துல உரிய தீர்வு கிடைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை ஆளுநர் எடுக்க வேண்டும் என்ற தொடர்பாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அவர் என்ன கடிதத்தை வழங்கியிருந்தார், அதில் என்ன மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாகவே தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கிடைக்கப்பெறும். அந்த அடிப்படையில் இந்த புகார் மனுவை அவர் தெரிவித்திருப்பது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்பீடு உயர்நீதிமன்றம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்பீடும் குறையாக இருக்கிறது. அந்த மாணவனுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கூடுதலாக இழப்பீடு தமிழகம் சார்பாக வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற வலியுறுத்தல்கள் எல்லாம் அவர் முன்னெடுத்திருப்பதாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதற்கான அறிவிப்புகள் வெளிவந்தால் மட்டுமே இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தப்படும். சிவா, உங்கள் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.